இந்த உலகத்துல நீங்க செஞ்ச 99 நன்மைகளை தூக்கி போட்டுட்டு, நீங்க செய்யாத அந்த ஒரே ஒரு சின்ன தப்ப வச்சு உங்கள கழுவேத்துறதுக்கு ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க பார்க்க போற இந்த கதை வெறும் ஒரு நாய பத்தினது இல்ல. உங்களோட உழைப்பு, உங்களோட விசுவாசம், உங்களோட தியாகம் இதையெல்லாம் மதிக்காத இந்த சமூகத்தோட முகத்திரிய கிழிக்க போற கதை. ஒரு நாய் எப்படி ஒரு மனுஷனை விட புத்திசாலியா இருந்துச்சு, கடைசியில அந்த ஓனர் செஞ்ச காரியம், உலகமே ஏன் இன்னைக்கு இந்த நாயை பார்த்து அழுவுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா கிளைமேக்ஸ்ல நீங்க அழப்போறது உறுதி. இரவு நேரம், தெருக்கள் அமைதியாகிக் கொண்டிருந்தன. ஒரு மளிகை கடைக்காரர் கல்லாப்பெட்டியை சரிபார்த்துவிட்டு கடையை பூட்ட தயாரானார். அப்போது ஒரு நாய் மெதுவாக கடைக்குள் நுழைந்தது. அதன் கழுத்து நிமிர்ந்திருந்தது, கண்களில் ஒரு தெளிவு தெரிந்தது. அதன் வாயில் ஒரு துணிப்பை இருந்தது. கடைக்காரர் முதலில் அதை விரட்ட நினைத்தார். ஆனால் பையினுள் ஒரு காகிதமும் பணமும் இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். காகிதத்தில் 500 கிராம் சர்க்கரை, 1 பாக்கெட் டீ தூள், 1/2 கிலோ பருப்பு என மிக தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. கடைக்காரர் புன்னகையுடன் பொருட்களை எடுத்து பையில் வைத்தார். அந்த நாய் மீதி சில்லறை பணத்தை வாங்கும் வரை அங்கேயே காத்திருந்து பின் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பியது. கடைக்காரருக்கு தூக்கம் வரவில்லை. இந்த நாய் இவ்வளவு சரியாக செயல்படுகிறது, இதன் உரிமையாளர் இதை எப்படி பழக்கியிருப்பார் என்ற ஆர்வம் அவரை உந்தி தள்ளியது. அவர் கடையை பூட்டிவிட்டு நாயை தொடர்ந்து சென்றார். நாய் நேராக ஒரு பேருந்து நிறுத்தத்திற்கு சென்றது. பல பேருந்துகள் வந்தன, ஆனால் நாய் அசையவில்லை. கடைசியாக ஒரு பேருந்து வந்தபோது அது சட்டென்று ஏறியது. கடைக்காரரும் பின்னாடியே ஏறினார். அந்த நாய் யாரிடமும் வம்பு செய்யாமல் ஒரு இருக்கைக்கு அடியில் அமைதியாக அமர்ந்து கொண்டது. நடத்துனர் வந்தபோது அது தன் கழுத்தில் இருந்த சீசன் டிக்கெட் மற்றும் முகவரி அட்டையை காட்டியது. அதன் புத்திசாலித்தனத்தை பார்த்து பேருந்தில் இருந்தவர்களே வியந்தனர். ஒரு குறிப்பிட்ட நிறுத்தம் வந்ததும் நாய் எழுந்து கதவருகில் நின்றது. பேருந்து நின்றதும் இறங்கி ஒரு தெருவுக்குள் ஓடியது. கடைக்காரர் மூச்சிறைக்க பின்தொடர்ந்தார். நாய் ஒரு பெரிய வீட்டின் முன் நின்றது. அந்த நாய் வாயில் பையை வைத்திருந்ததால் தன் காலால் சுவரில் இருந்த காலிங் பெல்லை அழுத்தியது. ஒரு முறை இல்லை, கதவு திறக்கும் வரை பொறுமையாக மீண்டும் மீண்டும் அழுத்தியது. திடீரென்று கதவு திறந்தது. உள்ளே இருந்து வந்த அந்த உரிமையாளர் பையை வாங்கக்கூட பார்க்காமல் பக்கத்தில் இருந்த தடியை எடுத்து நாயை விளாசத் தொடங்கினார். நாய் வலிக்காக முணங்கியதே தவிர திருப்பி எதுவும் செய்யவில்லை. ஓடிச் சென்ற கடைக்காரர் உரிமையாளரின் கையை பிடித்து தடுத்தார். ஐயா, என்ன செய்கிறீர்கள்? இந்த பிராணி இவ்வளவு தூரம் பேருந்தில் வந்து உங்களுக்காக பொருட்களை வாங்கி வந்து கதவை தட்டுகிறது. இதை போய் அடிக்கிறீர்களே, நீங்கள் கொடுத்து வைத்தவர் என்றார். அதற்கு அந்த உரிமையாளர் சொன்ன பதில்தான் இந்த கதையின் உச்சக்கட்ட வலி. என்ன புத்திசாலி, என்ன கொடுத்து வைத்தவன்! இதற்கு அறிவிருந்திருந்தால் காலையிலேயே போகும்போது வீட்டின் சாவியை எடுத்துச் சென்றிருக்க வேண்டியதுதானே. இதற்காக நான் படுக்கையிலிருந்து எழுந்து வந்து கதவை திறக்க வேண்டுமா? என் நேரத்தை வீணடித்து விட்டது இந்த மட்டமான நாய். நீங்கள் மற்றவர்களுக்காக உங்களையே உருக்கிக் கொண்டாலும் அவர்கள் உங்கள் தியாகத்தை பார்க்க மாட்டார்கள். நீங்கள் செய்ய தவறிய ஒரு சிறிய விஷயத்தைத்தான் பெரிதுபடுத்துவார்கள். மனிதர்களுக்கு எதிலும் குறை காண்பதே வேலையாக இருக்கும். அவர்களுக்கு நீங்கள் உலகையே கொண்டு வந்து கொடுத்தாலும் ஏன் தட்டில் வைத்து கொடுக்கவில்லை என்றுதான் கேட்பார்கள். உழைப்பும் நேர்மையும் உங்களுக்கு தெரிந்தால் போதும். மற்றவர்களின் கைத்தட்டலுக்காகவோ அல்லது பாராட்டுக்காகவோ காத்திருந்தால் இந்த கதையில் வரும் நாயைப் போல மனதளவிலும் உடலளவிலும் காயப்பட வேண்டியிருக்கும். அன்பு காட்ட தெரியாதவர்களுக்கு நீங்கள் செய்யும் எந்த உதவியும் வீண்தான். ஒருவர் உங்களை மதிக்கவில்லை என்றால் அது உங்கள் தவறு அல்ல, அது அவர்கள் வளர்ப்பு மற்றும் மனப்பக்குவம் சம்பந்தப்பட்டது. அங்கிருந்து விலகி நடப்பதே உங்களுக்கு அழகு. இந்த நாய் செஞ்சது தப்பில்ல. அது செஞ்ச பெரிய தப்பு அன்பு காட்ட தெரியாத ஒருத்தன்கிட்ட போய் தன்னோட விசுவாசத்தை காட்டினதுதான். தகுதியில்லாதவனுக்கு நீங்க செய்யற உதவி உங்களுக்கு நீங்க வெச்சிக்கிற சூனியம். உங்க மனசாட்சிக்கு நீங்க சரியா இருந்தா போதும். உங்களை மதிக்காத இடத்துல நீங்க காட்டுற அன்பு அவங்களுக்கு வெறும் குப்பைதான். சிங்கம் காட்டுக்கு ராஜா, அது மத்த மிருகம் பாராட்டும்னு வாழ்றதில்ல. அதுக்கு அது ராஜாவா இருக்கு. நீயும் உனக்கு ராஜாவாயிரு. அந்த ஓனர் பண்ணது தப்புன்னு உங்களுக்கு தோணுதா? ஆனா நிஜம் என்ன தெரியுமா? நாம எல்லாருமே ஒரு விதத்துல அந்த ஓனர் தான். நமக்காக ஒருத்தன் 99 நல்லது செஞ்சாலும் அவன் செய்யாத அந்த ஒரு தப்ப வச்சுதானே அவனை மட்டம் தட்டுறோம். இனிமேலாவது ஒருத்தனோட உழைப்ப மதிக்க கத்துக்கோங்க. இல்லனா விசுவாசமான நாய்கள் கூட இங்க அனாதையாத்தான் நிக்கும். இப்ப சொல்லுங்க, இந்த கதையில வர்ற அந்த நாய்க்கு நடந்த கொடுமை உங்களுக்கு பிடிக்கலல்ல? ஆனா நிஜம் என்ன தெரியுமா? இத பார்த்துட்டு அப்படியே போற நீங்க கூட ஒரு விதத்துல அந்த ஓனர் மாதிரி தான். ஏன்னா நல்ல விஷயத்தை கவனிக்க தெரியாதவனும் ஒரு குற்றவாளி தான்.
உங்களுக்கு உண்மையிலேயே மனசாட்சி இருந்தா இப்பவே அந்த லைக் பட்டனை தட்டுங்க. இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லணும்னு நினைச்சா ஒரு ஷேர் பண்ணுங்க. தகுதி இல்லாதவனை தூக்கி பிடிக்கிற இந்த உலகத்துல தகுதியானவங்களை ஜெயிக்க வைக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.